உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. எங்க அந்த காணாம போன 3வது நகை கிடைச்சிருச்சா? இல்ல நான் சொன்ன மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவா. இருங்க சார். இந்தாங்க சார். இது உங்க நகையான்னு பாருங்க. கொடுங்க சார். ஆமா சார், இது எங்க வீட்டு நகை தான். நேத்து நகை இல்ல, நீங்க வேற எடுக்கலன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி இப்ப நகை வந்துச்சு? சார் என்ன சார் கேள்வி இது? நகையை இவங்க தான் திருடி இருக்காங்க, அதில் ஒரு நகையை விற்றுருக்காங்க. நகை கிடைக்கலன்னா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் பயந்து போய் நகையை திருப்பி கொடுத்துருப்பாங்க. இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து ட்ராமா பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க சார். நகை உங்களோடது, அது திரும்ப உங்களுக்கே கிடைச்சிருச்சு. இப்ப இவங்களை என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. சார் அவன் என்ன சார் சொல்றது? சட்டப்படி செய்யுங்க சார். காணாம போன நகை திரும்ப கிடைச்சாலும் திருடங்க இவங்க தானே, அதுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. மன்னிச்சு விட்டுட்டா இவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாம போயிடும். மறுபடியும் வேற எங்கேயாவது திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். மிஸ்டர், அத நீங்க சொல்லக்கூடாது. நகைக்கு சொந்தக்காரர் இவர் தான். இவர் மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்க சொன்னா நாங்க அது மேல ஆக்ஷன் எடுப்போம். ஏய் கதிரு, என்னடா பார்த்துட்டு இருக்க? வேலைக்கு செத்த 2வது நாள்லயே நகையில கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா சார், சும்மாவே விடக்கூடாது. தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு விடுறதா? அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். முட்டிக்கு முட்டி தட்டணும் சார். என்ன பழனி சார், அப்படிதானே? சரி, நீங்க என்ன சார் சொல்றீங்க? காணாம போன நகை திரும்ப கிடைச்சாலும் அதை திருடுனது இவங்க தானே. நான் கேஸ் கொடுக்குறேன். அப்புறம் என்ன சார், நகை சொந்தக்காரனே கேஸ் கொடுத்துட்டான், அப்புறம் ஏன் அமைதியா இருக்கீங்க? முதல்ல இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த அம்மா கையில் நீங்க விலங்க பூட்டி அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், நாங்க யாரும் இங்க இருந்து ஓடி ஒளிய போறதே இல்ல. நீங்க தாராளமா தப்பு பண்ண குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அங்க இருந்தாலும் உங்க அத்தை திருடலன்னு சொல்ல போறீங்க? இன்ஸ்பெக்டர், இவங்க ஏதோ டிராமா பண்றாங்கன்னு தெரியுது, முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அவங்க தான் எங்கேயும் போலையே, இங்க தானே இருக்காங்க. என்ன இப்ப பண்ற அரெஸ்ட் 5 நிமிஷம் கழிச்சு பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் சாருக்கு புரியல. சரிங்க சார், 5 நிமிஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் நல்லதுதான், ராகு காலம் அப்பதான் ஆரம்பிக்குது. அதான் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப அரெஸ்ட் பண்ணலாம்ல. ஐயோ, சாரோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்ல. 5 நிமிஷம் ஓவர் தான். ஒரு கவுண்ட் டவுன். பயப்படாதீங்க, சின்ன கவுண்ட் டவுன் தான். ஜஸ்ட் 1ல இருந்து 5 வரைக்கும் தான். நான் 1ல இருந்து 5 என்றதுக்குள்ள சாருக்கு, அதாவது இன்ஸ்பெக்டர் சாருக்கு ஒரு போன் வரும். அதுக்கப்புறம் சார் தாராளமா குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணலாம். நான் குறுக்க நிக்கவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன்.
1 என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? 2 3 4 5 ஓ, என்ன போன் அடிக்குன்னு சொன்ன? இந்த சத்தத்தையும் காணும். இன்ஸ்பெக்டர் சார், ம்? போனை பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? ஆமா. அதான் சிக்னல் கிடைக்கல. நீங்க பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து போனை கொஞ்சம் தலைக்கு மேல தூக்குங்க. ம். அதானே பார்த்தேன். நம்ம கவுண்டர் தான் மிஸ்ஸே ஆகாதே. இன்ஸ்பெக்டர் சார், இப்போ நீங்க போன் எடுத்து பேசிட்டு உங்க கடமையை தாராளமா பண்ணலாம். ஹலோ. சார் அந்த அம்மாவை அவசரப்பட்டு கைது பண்ணிடாதீங்க சார். அந்த நகையை திருடினது நான் தான் சார். அதை பண்ண சொன்னது பழனி தான் சார். அவர் சொல்லி தான் சார் இதை பண்ணேன். அந்த நகையை திருடி அந்த அம்மா குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த அம்மா பையில போட்டு விட்டேன் சார். நான் சொன்னது அத்தனையும் சத்தியமா உண்மை சார். அந்த அன்னலட்சுமி அம்மா ரொம்ப நல்லவங்க சார். இது எல்லாத்துக்கும் காரணம் பழனி தான் சார். எங்களை கைது பண்ணி தண்டனை கொடுங்க சார். பாவம் சார், அவங்கள விட்டுருங்க சார். சார், இப்போ நீங்க தாராளமா உங்க கடமையை செய்யலாம். இவ்ளோ நேரம் குறுக்க நின்னதுக்கு மன்னிச்சிருங்க. கான்ஸ்டபிள் சார். அங்க இல்ல. சார், என்ன சார்? அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ண சொன்னா என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.